மாவட்டத்தில் சிதூரணி அப்படிங்கிற கிராமத்திலேயும் மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதூர்ல ஏகனாபுரத்தை பார்த்தோம், தூத்துக்குடியில் ஒரு கிராமத்தை பார்த்தோம். இப்போ சிவகங்கையில் சிதூரணி கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். நம்முடைய செய்தியாளர் இளையராஜா கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். என்ன காரணம் இளையராஜா? கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி அருகே சீத்தூரணி, கல்லூனி என்ற இரு கிராமங்கள் உள்ளன. இது பிரதானமான விவசாய கிராமங்கள். இங்க 5000 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாயிகள் உள்ளன. இந்த கிராமங்கள் அருகே அமைந்துள்ளது இளையாங்குடி பேரூராட்சி. இந்த பேரூராட்சியில பயன்படுத்தப்படும் கழிவுநீர் எல்லாமே இந்த பாசன கால்வாயில கலந்துறதுனால இந்த விவசாயத்துக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாம விவசாயிகள்லாம் தரிசு நிலங்களா இருக்குது. அது மட்டும் இல்லாம கால்நடைகள் அந்த தண்ணீரை குடிச்சு அடிக்கடி இறந்து போகுது. மேலும் இந்த கிராமங்களுக்கு பாத்தீங்கன்னா அடிப்படை சாலை வசதியே கிடையாது. இந்த கிராமங்கள்ல இருந்து போற பள்ளி மாணவர்கள், கல்லூரி செல்லும் மாணவர்கள் பாத்தீங்கன்னா அடிக்கடி விபத்துகள் ஆயிடுது. இது மாதிரிதான் கடந்த வாரம் ஒரு பள்ளி வாகனம் விபத்துக்குள்ளாச்சு. அதுல எந்த ஒரு சேதம் இல்லாம அதிர்ஷ்டவசமா எல்லாரும் தப்பிச்சுட்டாங்க. இது தொடர்ந்து இதை நிறைவேற்றும் போது இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய கடந்த 30 வருஷமாக இந்த 2 கிராம மக்களுமே கோரிக்கை வச்சு வர்றாங்க. ஆனா எந்த ஒரு கோரிக்கையுமே நிறைவேற்றல. இதனால இந்த 2 கிராம மக்களும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட வாக்காளர் இருக்காங்க. தற்போது வரை அந்த வாக்குச்சாவடியில யாருமே வாக்களிக்கல. இதுவரை 7 வாக்குகள் மட்டுமே பதிவாயிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 5 வாக்குகள் பாத்தீங்கன்னா வெளி கிராமத்தை சேர்ந்தவங்க, மற்ற 2 வாக்குகளை பாத்தீங்கன்னா பாதுகாப்புக்கு வந்த காவல்துறையர் மட்டுமே. வெறும் 7 வாக்குகள் மட்டுமே இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதை தொடர்ந்து இது தெரிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மானாமரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி 2 மணி நேரமாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த கிராம மக்கள் நாங்க எங்களுக்கு இதெல்லாம் சரி செஞ்சு கொடுத்தாதான் வாக்களிப்போம், அப்படி இல்லைன்னா அடுத்த தேர்தலில் வாக்களிப்போம் சொல்லி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அறிஞ்சு பாத்தீங்கன்னா மாவட்ட கண்காணிப்பாளர் வந்தீங்கன்னா பிரவீன் டோக்ரே வந்து பார்த்தாரு. அவரும் வாக்குவாதம் பண்ணி பார்த்தாங்க. மக்கள் யாரும் ஒத்துக்கிறதா இல்ல. கடைசியா அவங்க பாத்தீங்கன்னா நீங்க ஓட்டு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வந்தவங்க எல்லாமே திரும்பி போயிட்டாங்க. யாருமே வந்த பேச்சுவார்த்தை நடத்திய எம்எல்ஏவா இருக்கட்டும், அது மாதிரி எஸ்பி ஆகட்டும், யாருக்கும் உடன்பாடு கொடுக்கல. அந்த கிராம மக்கள் தொடர்ந்து அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்ப வரைக்கும் அந்த போராட்டம் நடந்து வருது. இந்த மக்கள் நாங்கள் யாரும் வாக்கு செலுத்த மாட்டோம் என்று உறுதியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.